ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக உன் வராகி அம்மா உனக்கான நல்லது சொல்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னை தாயாக நினைத்து நான் சொல்வதையெல்லாம் கேட்க ஓடி வந்துவிட்டு என் செல்லப்பிள்ளையாகிய உன் வேண்டுதல்களை நான் பழிக்கச் செய்கிறேன் என் செல்லமே. நீ கவலைப்படாத. நீ ஆசையாய் என்னிடம் வைத்த வேண்டுதல்களும் உன் பக்தியின் மூலமாகவே உன் வாழ்வில் நடந்து முடியும். நீ என்னிடம் வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் உனக்காக நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. யார் உன்னை சுற்றி இருந்தாலும் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அது உன் தேவைக்கானதாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கோ. தேவையில்லாத விஷயங்களை சுமந்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் யோசனை செய்து கொண்டும் என்ன சாதித்து விடப் போகிறாய்? உன் வாழ்க்கைக்கு என்ன அவசியமோ, உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே யோசனை செய். தேவையில்லாமல் யார் சொல்லும் விமர்சனங்களையும் காதில் வாங்காதே என் தங்கமே. ஏன்னா அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். அது நல்லதோ கெட்டதோ தேவையில்லாமல் அதை நீ யோசித்து உன் நேரத்தையும் வீணாக்கி உன் வாழ்க்கையை நிம்மதியில்லாமல் செய்து விடாதே. ஏன்னா குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நிறையாய் சொல்பவர்களும் பல நேரங்களில் பொய்யாய் நடிப்பாய் புணர்வாய் சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள். யார் எதை சொன்னாலும் பெரிதுபடுத்தாதே. யாருடைய வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கவும் வேண்டாம். இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடக்குது, இனிமே என்ன நடக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். உன் வாழ்வில் எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக, எல்லாவற்றையும் நேர்மறையாக பார்க்கக்கூடிய ஆளாக நீ இரு. நீ நேர்மையாக இருக்க, ஆனால் அதனுடைய பலன்தான் உனக்கு கிடைக்கல. நீ எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற, நல்லது செய்கிற, ஆனால் யாருமே உன்னை புரிந்து கொள்ளவில்லை அல்லவா? தர்மம் தோற்பது போல தெரிந்தாலும் நிச்சயமாக நீ ஜெயிக்கத்தான் போற. உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் நிச்சயமாக மாறும். உனக்கு கெடுதல் செய்தவர்களும் கெட்டது நினைத்தவர்களும் ஆடி அடங்கிய மனிதர்களும் உன்னை சுற்றி வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பாங்க. ஆடியவர்களெல்லாம் அடங்கும் நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கான தண்டனையும் நான் கொடுக்க தான் போகிறேன். அன்னைக்கு தர்மத்தின் கரத்திலிருந்து யாருமே தப்ப இயலாது. வலியும் வேதனையும் துக்கமும் பிரிவும் இழப்பும் எல்லாமே விதியின் விளையாட்டுகளாக மனிதனின் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும். வலி வந்தாலும் அல்லது வேதனை வந்தாலும் உடனே அதை ஒரு சில நிமிடங்கள் தான் உன்கிட்ட வச்சுக்கணுமே தவிர அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போய்கிட்டே இரு. துக்கமும் பிரிவும் எதுவுமே மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை. விடையே இல்லாத துயரங்களுக்கு என்ன முடிவு தெரியுமா? அதை பற்றி யோசிக்காம எல்லாம் கடந்து போகும் என கடந்து வருவதுதான். நீயும் உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை பெரிதாமல் நினைக்காமல் கடந்து வந்து கொண்டே இரு என் செல்லமே. மனுஷன் இருட்டுக்கு பயந்தான்னா இரவு தூங்க முடியுமா என்ன? இரவு ஆனதுக்கப்புறம் இருட்டினதுக்கப்புறம் கண்டதையும் யோசித்து பயந்துக்கிட்டே இருந்தால் தூக்கம் வராது. அதற்கு பதிலாக நிம்மதிதான் தொலையும். அப்படிதான் அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்து தான் தீரும். இரவுனா இருள் வந்து தான் தீரும்னு நடக்கும் விஷயங்களை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கைனா கஷ்டங்கள் வரதான் செய்யும். கஷ்டத்துக்கு பயந்தா வாழ்க்கையை வாழவே முடியாதல்லவா? கஷ்டம்னு அதை நினச்சே மன உளைச்சலுக்கு ஆளாக நேரும். அதே போல் உழைப்பதற்கு ஒருபோதும் நீ பயப்படக்கூடாது. உழைக்கும் போது எல்லாமே பிரச்சனைகள் வரும். வாழ்க்கையை வாழும்போது கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா போராடதான் வேண்டுமென் செல்லமே. போராடுவதற்கு பயப்படவும் கூடாது, உழைப்பதற்கு தயங்கவும் கூடாது. கஷ்டம் வந்துடுமோன்னு கவலைப்படவும் கூடாது. இருட்டோ கஷ்டமோ எது வந்தாலும் வாழ்க்கையில் வாழ்வதற்கு தயாராக வெற்றியை பெறக்கூடிய ஆளாக நீ தைரியமாக இருக்கணும். தன்னை நல்லவர் என காட்டிக்கொள்வதற்காக யாரையும் கெட்டவராக நீ சித்தரித்து விடாதே என் செல்லவே. அப்படி தான் நல்லவன் தான் திறமையானவன்னு மற்றவர்களை கெட்டதாக சித்தரிக்கும் மனிதர்கள் நீண்ட நாட்கள் நல்லவர் வேடத்தில் வாழ்ந்து விட முடியாது. உன் வாழ்க்கையில் வரக்கூடியது நல்லதோ கெட்டதோ, இஷ்டமோ நஷ்டமோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆக வேண்டும். மனிதன் பறந்தாலும் உருண்டாலும் எது எப்போ நடக்குன்றிருக்கோ அப்போ நடந்துதான் தீரும். நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு நீ இரு. எவ்வளவு வசதி படைத்தவர்களாலும் வாங்க முடியாத ஒன்று மன நிறைவு தானே. காசு பணம் கோடி கோடியாக வச்சிருந்தாலும் சில பேருக்கு எவ்வளவு பொருள் வாங்கி வீட்டில் சேர்த்தாலும் மன நிறைவு என்பதே வராது. ஆனால் மிகவும் ஏழையாக வறுமை வாய்ப்போடு இருக்கக்கூடிய மனிதன், வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் மனநிறைவோடு வாழக்கூடியவனாகவும் இருப்பான். ஆக கோடி கோடியாய் வைத்திருப்பவன் செல்வந்தனும் அல்ல,
கஷ்டப்படுபவன் ஏழையும் கிடையாது. அவரவர்கள் மன நிறைவும் மன திருப்தியும் தான் ஒருவனை பணக்காரனாகவும் ஏழையாகவும் வச்சிருக்கு. மன நிறைவோடு கிடைக்கக்கூடியதை மன திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளும் ஆளாக நீரு. எல்லாமே எனக்கு தான் தெரியும், எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு ஆட்டம் போடக்கூடாது என் செல்லமே. அப்புறம் காலம் மாறும்போது நீ ஆடிய ஆட்டத்துக்கெல்லாம் உன்னை ஓடவிட்டு ஆட்டம் காட்டும் அந்த காலம். அதனால்தான் எப்போது எது கிடைச்சாலும் தன்னிறைவோடு மன இரக்கத்தோடு எப்போதுமே நல்ல குணங்களோடு மனிதாபிமானத்தோடு பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆணவத்தோடு ஆடக்கூடாதுன்னு சொல்கிறேன். எவ்வளவோ கவலைகள் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கதான் செய்து. ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு நீ வருத்தப்படக்கூடாது. கவலைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. சந்தனத்தை துண்டு துண்டாக வெட்டினாலும் அதனுடைய நறுமணம் மாறுவதில்லை தானே? அதே போலதான் நீயும். எவ்வளவு துன்பம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலுமே கூட உன் மனசில் எதையும் தூக்கி சுமக்காம நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ தயாராகணும். வறுமை வந்தால் வாழ்க்கை முடிந்து விடுமா என்ன? அத்தனையும் மாறும். உனக்கான வாழ்வில் நல்லது நிச்சயம் நடக்கும். திமிராக இருக்க நேர்மையானவர்களால் மட்டும்தான் முடியும். நான் சரியாக செய்கிறேன், என் வாழ்க்கையை சரியாக வாழ்கிறேன்னு வாழக்கூடிய அந்த நேர்மையானவர்கள் எப்போதுமே அவர்களுடைய பேச்சில் ஒரு திமிரையும் தைரியத்தையும் வைத்து கொள்வார்கள். நீயும் அப்படிதான் இருக்க வேண்டுமென உன் அம்மாவாக நான் ஆசைப்படுகிறேன் என் செல்லமே. எல்லா வகையான முகமூடிகளையும் அணிந்து எல்லா மனிதர்களுக்கும் நேரத்திற்கும் ஏற்றாற்போல மாற்றி மாற்றி பேசுபவர்களெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப சரியாக நடந்து ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் எதுவும் புரியாமல் எல்லா நேரங்கள்லையும் ஒரே மாதிரி பேசுகிறவங்களும் பழகிறவங்களும் எல்லா நேரங்கள்லையும் ஒரே மாதிரி குணத்தோடு நல்லவங்களாக வாழ்கிறவங்களும் தோற்று போயிட்டு தானே இருக்காங்க. நீயும் அப்படித்தானே உன் வாழ்க்கையில் தோல்விகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறாய். கவலைப்படாத. நேரத்துக்கும் ஆளுக்கும் ஏற்ற மாதிரி உனக்கு மாற்றி பேச தெரியாது. எப்போதும் நீ நிஜமாய் இருக்கிறாய், நல்ல செயல்களை செய்கிறாய். அதனாலேயே பல மனிதர்கள் உன்னை ஏமாற்றி கொண்டும் தங்கள் காரியத்தை நிறைவேற்றி கொண்டும் இருக்கிறார்களா? நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சு எப்போவுமே மிக சிறப்பாகவும் அவர்கள் சிரித்து கொண்டு பேசும்படியாகவும் அன்பாகவும் பணிவாகவும் தான் இருக்கும். குழி பறிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே இப்படி தான் நல்லவங்க போல நடிப்பாங்க. ஆனால் நீதான் ஏமாறாமல் கவனத்தோடு இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களையும் எல்லா சூழ்நிலைகளிலும் கடந்து போக கற்றுக்கொள். நான் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களுக்கும் நீ படுற கஷ்டங்களுக்கும் நீ அடைந்த காயங்களுக்கும் நியாயத்தை தேடிக்கொண்டே இருக்காதே என் செல்லமே. அவங்க ஏன் எனக்கு இப்படி செய்யணும், அவங்க ஏன் என் மனசை கஷ்டப்படுத்தணும்னு நியாயத்தை தேடினால் அப்புறம் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. ஏன்னா நியாயம் தேடுபவர்களும் நீதி கேட்பவர்களுக்கும் எப்போதும் கஷ்டம்தானே மிஞ்சுகிறது. கவலைகளையும் பிரச்சனைகளும் தான் அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு நீ நினைக்காத. உண்மை அதுவே கிடையாது. ஒரு நாள் எல்லாமே மாறும். தவறு செய்தவர்களுக்கு தண்டனையும் நல்லது செய்த என் பிள்ளைகளுக்கு உனக்கான நன்மையையும் நிச்சயமாக நான் கொடுத்தே தீருவேன். எல்லாமே உனக்கான நல்ல நாளாக மாறும் நேரம் வந்துவிட்டது. மற்றவங்க மனசை உடைக்கும்போது நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நாளைக்கு நீ செஞ்ச விஷயம் உனக்கு இருமடங்காக கிடைக்கும் என்று. எப்போதும் யார் மனமும் காயப்படாமல் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் நல்ல செயல்களை, நியாயமான செயல்களை, சிறப்பான செயல்களை செய்யும் ஆளாக நீரு. எல்லாமே உனக்கு நல்லதாய் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அதே தூரத்தில் நீயும் இருந்துக்கோ. அவங்க அன்பாக பாசமாக பேசுனாங்கன்னா நீயும் அன்பாக பாசமாக பேசு. உரிமை எடுத்துக்கிட்டாங்கன்னா நீயும் அவங்கக்கிட்ட உரிமை எடுத்துக்கோ. ஆனால் உன்னை ஒரு தூரமாகவே வச்சு உன்னை மூணாவது ஆளாகவே நினைக்கிறாங்க. எந்த விஷயத்துலையும் உன்னை சேர்த்துக்கிறதும் இல்லை, கண்டுக்கிறதும் இல்லை, எந்த விஷயத்தையும் உன்னிடம் கலந்து கொள்வதும் இல்லை என நினைத்தால் நீயும் அதே தூரத்தில் இருந்துடு. ஓ வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷமாகவே இருக்கும்.